ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 156 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே மன் மியோபோக்குல காட்டுவாங்க. நருட்டோ அவனோட க்ளோன்ஸோட இருப்பான். சேஜுட்சுவை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நேச்சர் சக்கர எனர்ஜியோட ஃப்ளோ அதிகமாகும். ஃபுகசாக்கு தடியில் அடிக்கவும் க்ளோன்ஸ்லாம் டிசப்பியர் ஆயிரும். கொஞ்சம் கூட நகராம பாடியை மூவ் பண்ணாம இருப்பாரு. அசையாம இருக்க ஃபோக்கஸ் பண்ணுபாரு. டோடாயில் இல்லாம பண்றது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குன்னு நருட்டோ. இல்லாம டோடாயில் ஷார்ட்கட்னு சொன்னேன்ல, ஷார்ட்கட் இல்லாம செஞ்சாலே கஷ்டமா தானே இருக்குன்னு பாரு. நருட்டோ திங்க் பண்ணுவான், லைட்டா கூட அசைய கூடாதுன்னு பாரு ஃபுகசாக்கு. நான் அதை யோசனை பண்ணேன், ஏன் நான் சண்டையப்ப டோடாயில என் கூட எடுத்துட்டு போய்க்கலாம்ல, அப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தேவைப்படாதுலன்னு நருட்டோ. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஃபுகசாக்கு சொல்லவும் ஏன்னு கேட்பா நருட்டோ. மவுண்ட் மியோபோக்குவோட கிளைமேட்டை தாண்டி வெளியே போச்சுன்னா ஆயில் காத்தோட காத்தா போயிரும் பாரு. நருட்டோ நிஜமாலுமான்னு கேட்பான். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் மட்டும் தான் அது அப்படின்னு சொல்லவும் நருட்டோ புரிஞ்சுதுன்பா. நீ எப்ப வேணாலும் தவளையா மாறலாம், ஏன்னா உன்னோட கான்சென்ட்ரேஷன் அவ்வளவு மோசமா இருக்கு, இதை நீ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும், அப்படிலாம் இல்ல, ஆஃப்டர் ஆல் இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரைனிங்ல இருந்தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு நருட்டோ சொல்லவும், பேசுனது போதும் என் பின்னாடியே வான்னு ஃபுகசாக்கு கூட்டிட்டு போவாரு. இது என்ன நான் நினைச்சதான்னு சொல்லி கேட்பா நருட்டோ. ஃபுகசாக்கு அதே தான்ட்டு, இந்த இடத்துல தான் உனக்கான அடுத்த ட்ரைனிங் இருக்க போகுது. அந்த டாப் ஆஃப் த மவுண்டைன்ல நீ மெடிடேஷன் பண்ண போற. உன்னோட கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சாலும் இல்ல நீ லைட்டா அசைஞ்சாலும் அங்க இருந்து கீழே விழுந்துருவ அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும், என்ன அங்க இருந்தான்ட்டு ஷாக் ஆவா நருட்டோ. தடி தூர தூக்கி போட்டு டைல்ஸ் கல்லோட்ட ஒன்று எடுத்துட்டு ஃபுகசாக்கு இது கரெக்டா இருக்கும் என்ன ஃபாலோ பண்ண நருட்டோ பாயின்ட்டு மேல போவாரு. ரெண்டு பேருமே டாப்ல இருப்பாங்க. ஃபுகசாக்கு அசையாம இருப்பாரு. நருட்டோ மெடிடேஷன் பண்ணும்போது லைட்டா அசைவான். உன்னோட அனிமல் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் தூர தூக்கி போட்டுரு. உனக்கான சென்டர் பேலன்ஸ் பண்ணு, அசையாம இயற்கையோட ஒன்னாக பாரு அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நருட்டோ கீழே விழுந்துருவான். ஃபுகசாக்கு அவரோட டங்கை யூஸ் பண்ணி புடிச்சிருவாரு. தப்பிச்சண்டான்ட்டு நருட்டோ பாப்பான். நேச்சர் எனர்ஜிக்குள்ள போறக்கு முன்னாடி அசையாம இருக்கு, நீ பர்ஃபெக்ட் ஆகணும்னு பாரு ஃபுகசாக்கு. நருட்டோ திரும்பவும் ஃபெயில் ஆயிருவான். நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்னு பாரு ஃபுகசாக்கு. நருட்டோ கடுப்பாவான். அசையாம இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கே, இந்த ட்ரைனிங் ஆபத்தா இருக்குல்லன்னு கேட்கவும் ஃபுகசாக்கு கடுப்பாயிருவாரு. அர்த்தம் இல்லாம பேசாத, உன்னோட மாஸ்டர் ஜிராயாவும் இதை தான் பயிற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லவும், என்ன பெர்விசேஜ் இதை தான் பண்ணாரான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. நானும் அவனும் ட்ரைன் பண்ணி இங்க தான் வருவோம் அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லும் போது ஜிராயா பயிற்சி எடுத்ததை காட்டுவாங்க. அவரும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபெயில் ஆயிருப்பாரு. ஃபுகசாக்கு தான் அவரோட டங்கை யூஸ் பண்ணி காப்பாத்திருப்பாரு. அதுக்கு ஜிராயா தேங்க்ஸ் பண்ணவும், இதோட இந்த ட்ரைனிங் போதுன்னு பாரு ஃபுகசாக்கு. இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு பாரு ஜிராயா. கிவ் அப் பண்ணாம இருந்திருப்பாரு ஜிராயா. அவனோட கட்ஸ் எல்லாம் யாருக்குமே வராதுன்னு பாரு ஃபுகசாக்கு. பெர்விசேஜ் இதை கத்துக்க எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்பான் நருட்டோ. ஜிராயா நிறைய மிஷன்ஸுக்கு போவான், இடையில தான் ட்ரைன் பண்ண வருவான், அப்படிதான் கொஞ்சம் நேரம் வருவான் அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும் நருட்டோ எந்திரிப்பான். ஃபுகசாக்கு ஆச்சரியத்துல பார்க்கும்போது க்ளோன்ஸ் பண்ணுவான். டைம்ல வேஸ்ட் பண்ண முடியாது, இதை சீக்கிரம் முடிச்சாகணும். பெர்விசேஜ் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கனா இதை என்னால தான் பண்ண முடியும்னு சிரிப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்பாசிங் த மாஸ்டர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ பயிற்சி பண்ணும்போது 4 பேருமே விழுந்துருவானுங்க. ஒரிஜினல் ஒன்ன ஃபுகசாக்கு புடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் பாரு. நருட்டோ விட்டு கொடுக்க மாட்டான். ஃபுகசாக்கும் நருட்டோவும் சாப்பிட்டு இருப்பாங்க. நருட்டோ ரைஸ் பால்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கே, நல்லா இருக்குமோ அப்படின்னு கேட்கவும், இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட் லாவா பால்ஸ்ன்ட்டு டேஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஃபுகசாக்கு நருட்டோ கிட்ட கேட்கவும், இல்ல வேணான்றுவான். நருட்டோ திரும்பவும் பயிற்சி பண்ணும்போது லைட்டா அசைவான். இதை பார்த்த காமாகிச்சி, ஐயோ இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு கண்ணை பொத்தும். நருட்டோவோட அந்த டிட்டர்மினேஷனை பார்த்து காமாகிச்சியே சர்ப்ரைஸ் ஆவான். நருட்டோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிரும். ஃபுகசாக்கு பயப்படுவாரு. இருந்தாலுமே அந்த மலையில கூட நருட்டோ அந்த ஃபோக்கஸை விட மாட்டான். இதை பார்த்த ஃபுகசாக்கு ஆச்சரியப்பட்டு, நல்லா வந்துட்டு இருக்கு, நேச்சர் எனர்ஜியை அதிகப்படியா குவிக்கிறான்ட்டு சந்தோஷப்படுவாரு. நருட்டோக்கு வெளியில இருந்து வர அந்த நேச்சர் சக்கராவை ஃபுகசாக்கு பார்த்துட்டு ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆயிருவாரு. டோடாயில் இல்லாம இவன் எவ்வளவு தூரத்துக்கு போறான்னு பாத்தரலான்ட்டு ஃபுகசாக்கு ஈகரா பார்க்கும்போது நருட்டோக்குள்ள அப்சர்வ் ஆன அந்த நேச்சர் எனர்ஜி கம்பைன் ஆகவும் நருட்டோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். தவளைகளோட ஃபீச்சர்ஸ் வந்திருக்காது, அவனோட கண்கள்ல மட்டும்தான் சில மாற்றங்கள் தெரியும். அவன் கண்ணை சுத்தி வளையம் கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் இவன் சக்சஸ்ஃபுல்லா சேஜ் ஆனாங்கிறதுக்கான ப்ரூஃப். ஃப்ராக்ஸோட ஃபீச்சர்ஸ் கூட இல்ல. அப்படி பார்த்தா நருட்டோ சேஜ் ஆயிட்டான். அவன் மாஸ்டரையே சர்பஸ் பண்ணிட்டான். சொல்ல போனா டோடாயில்லாம் யூஸ் பண்ணானா இன்னும் அதிகப்படியான சேஜ் ஜுட்சு சக்கரா அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபுகசாக்கு திங்க் பண்ணிட்டு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்பாரு நருட்டோ கிட்ட. நருட்டோ, நான் இயற்கையோட ஒன்றிணைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரு பறவை வந்து நருட்டோவோட தோல் மேல உட்காரும். நருட்டோவோட கான்சென்ட்ரேஷன் போகவும் தலைவன் ஃபோக்கஸ் அளந்து கீழே விழுந்துருவான். இந்த தடவை ஃபுகசாக்கு பிடிக்க மாட்டாரு. நருட்டோ விழுந்த இடத்துல பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். ஆனா நருட்டோ
வழியே தெரியலன்பா. ஃபுகசாக்கு கீழே வந்துட்டு அதேதான், நீ சேஜ் ஜுட்ஸுவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும், உன் பாடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு வேற லெவல்ல இருக்க போதுன்னு. நருட்டோ அந்த சேஜ் மோட் தானே ரொம்பவுமே கியூரியஸா இருப்பான். சேஜ் மோட்லயும் நேச்சர் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றதுலயும் மாஸ்டர் ஆயிட்ட, கடைசியா ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும், அப்படின்னா இதோட முடியலையா, இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்கான்ட்டு நருட்டோ கியூரியஸா கேட்கவும், இது சண்டை போடுற மாதிரி சேஜஸ் பெர்ஃபார்ம் பண்ண சேஜ் ஜுட்ஸு சக்ராவை யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ராக் குமிட்டேவை இப்ப நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. இதுக்கப்புறமா டாக்கா இருக்க இடத்த காட்டுவாங்க. சூகெட்ஸு நல்லா தான் இருப்பான், இருந்தாலுமே அவனுக்கு எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட எதுக்கு விட்டுட்டு வந்தீங்கிற கடுப்பு இருக்கும். காரின் விட்டுட்டு வராம இருந்தமேன்னு சொல்லி சந்தோஷப்படுறான்பா. காரினும் சூகெட்ஸும் திரும்ப சண்டை போட்டுக்குவாங்க. நான் தான் பாதுகாத்தேன்னு. இங்க பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பாதுகாத்துக்கிட்டோம், லைக் தண்ணியும் மீனும் மாதிரி. நம்ம மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணல, அங்கேயே நம்ம கதை முடிஞ்சிருக்கும், அதனால தேவையில்லாம சண்டை போடாதீங்க அப்படின்னு ஜூகோ சொல்லவும், சூகெட்ஸும் அந்த விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு சரின்ட்டு சாஸ்கேவை கூப்பிட்டு டெய்ல்டு பீஸ்டோட பவரை நம்ம வாங்க போறோம் என்னன்னு சொல்லி கேட்பான். பார்க்க போனா அதெல்லாம் சார்ந்து நம்ம இருக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு சாஸ்கே. ஏன்னு சூகெட்ஸு கேட்கவும், சாஸ்கே மனசுக்குள்ள எனக்கு புது பவர்ஸ் கிடைச்சிருக்கு, அதாலேயே லீஃப் வில்லேஜ் அழிப்பன்பா. சாஸ்கே தண்ணி எடுக்க போறேன்ட்டு தட்டி விட்டுருவான். என்னாச்சுன்னு கேட்பாங்க. சாஸ்கேயோட விஷன் கொஞ்சம் அப்நார்மலா இருக்கும், ஒன்னு இல்லைன்றுவான். காரின் சம்திங் ஃபிஷியா நோட் பண்ணிட்டு நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருப்பான் போல, வெளியே இருக்க ஒருத்தனோட சக்கரவை என்னால சென்ஸ் பண்ண முடியுதுன்பா. ஜூகோ கிட்ட ஜே பாத்தீங்கன்னா பள்ளி மூலமா மறைவிட எங்க இருக்குங்கிற லொகேஷன் மெசேஜ் அனுப்புவான். சாஸ்கே அந்த பள்ளியை கொண்டுருவான். பின்னாடி ஜூகோ வந்து நிக்கவும், ஜே ரைக்காகே என்ன மன்னிச்சிருங்கன்பா, இவங்களை ஃபாலோ பண்ணி வந்தது வேலைக்காகவும் போயிருச்சுன்ட்டு கிளவுட் வில்லேஜ்ல இருக்க ரைக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. முதல்ல யுகிட்டோ, இப்ப பி தோத்துட்டான்கதை என்னால நம்பவே முடியலன்பாரு ரைக்காகே. ஜே கிட்ட இருந்து நிறைய பள்ளிய மெசேஜோட வந்துச்சு, ஃப்ரீக்வெண்டா அனுப்பிச்சிட்டே இருந்தான். லார்ட் கில்லர் பியை மீட்க ஃபோர்மேன் செல்ஸ் அனுப்பிச்சிருக்கோம், எதிரி காலி பண்ணன்பா மபுயி. என் தம்பியை கடத்தினது ஹிடன் லீஃபை சேர்ந்த ஒரு உச்சிகா மெம்பர்னு கேள்விப்பட்டேன், அக்காட்சுகிக்கு உச்சிகால என்ன வேலை அப்படின்னு ரைக்காகே கேட்கவும், அது சாஸ்கே உச்சிகா ஹிடன் லீஃபை விட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் லீஃபை விட்டு வெளியே போய் ரோக் நிஞ்சா ஆயிருக்கான் அப்படின்னு அவ சொல்லவும், ஹொக்காகே இன்னும் ஏன் ரோக் நிஞ்சாவை டீல் பண்ணாம வச்சிருக்காங்க, ஹியூகோ இன்சிடென்ட்க்கு மட்டும் டக்குனு ரியாக்ட் ஆனானுங்க அப்படின்ட்டு ரைக்காகே காண்டாவாரு. கிளவுட் வில்லேஜ் சேர்ந்தவங்க அந்த ஃப்ரீக்வெண்டா வந்த மெசேஜை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு இதுக்கப்புறம் ஏன் மெசேஜ் வரலன்ட்டு கடுப்பாவாங்க. இதுக்கப்புறமா திரும்ப மவுண்ட் மியோபோக்குள்ள காட்டுவாங்க. நருட்டோ அண்ட் ஃபுகசாக்கு ரெண்டு பேருமே டயர்ல இருப்பாங்க. நருட்டோவும் ஃபுகசாக்குவும் திரும்ப சண்டை போடுவாங்க, வேற லெவல்ல இருக்கும். நருட்டோ தோத்துருப்பான். இன்னைக்கு இது போதுன்னு பாரு ஃபுகசாக்கு, இல்ல இது போதாதுன்னு நருட்டோ, நான் உனக்கு சொல்ல எனக்கு சொன்னேன், என்னால இதுக்கப்புறம் தாங்க முடியாது, இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் கிளம்புவாரு. நருட்டோ சரின்பா. நைட் ஆயிருக்கும். நருட்டோவும் ஃபுகசாக்கவும் தூங்கிட்டு இருப்பாங்க. நருட்டோ முழிச்சிட்டு சத்தம் இல்லாம வெளியே கிளம்பிடுவான். கிளவுட் வில்லேஜ்ல இருக்க ரைக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. ஏன்னா ஜே கிட்ட இருந்து வர மெசேஜும் நின்றுச்சான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாரு. பார்க்க போனா ஜே மாட்டிக்கணும் இல்லைன்னா கொல்லப்பட்டிருக்கணும் மபுயி. அதனால எதிரியோட லொகேஷன் நமக்கு ப்ராப்பரா கிடைக்காதுங்கவும், நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல வச்சு எப்படியாச்சும் அந்த லொகேஷன் கண்டுபிடிக்க பாருங்க, இல்ல ஒரு படையை வேணாலும் பரவாயில்ல நான் கொடுக்க தயாருன்னு பாரு, அதை பத்தி கவலையே இல்லைன்ட்டு மபுயி சரின்னு சொல்லவும், சாமுயியோட படைப்பிரிவையும் கூப்பிடு, லீஃப் வில்லேஜுக்கு சாஸ்கேவை பத்தின விஷயத்த நாங்களே பாத்துக்கிறோங்கிற டாக்குமெண்ட் அனுப்பு, அவனை பத்தின இன்டலையும் சேர்த்தி அப்படின்னு ரைக்காகே சொல்லவும் சரின்பா. அதுன்னு மட்டும் இல்லாம ஃபைக்காகே சமிட் கான்ஃபரன்ஸை ஃபைக்காகேவோட நடத்தணும் பாரு. அக்காட்சிக்கே மணிக்கு போறதா இல்லைன்ட்டு செம்ம கடுப்பாவாரு. இதுக்கப்புறமா சாமுவியை காட்டுவாங்க. ஓமோயி காருயி லார்ட் ரைக்காகே நம்மள கூப்பிட்டுருக்காருன்பா. காருயி சமன் பண்ணிருக்காரான்பா. ஓமோயி என்னவா இருக்கும், ஏதாவது பிரச்சனையா இல்ல என்ன ஏதாவது திட்ட போறாரா, என்னோட பாடி ஃபேட் அதிகமானதை நினைச்சு கோவப்படுவாரோ, இனிமேல் உருளைக்கிழங்குக்கு மயோனிஸ் வச்சுலாம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஓவர் திங்கிங் பண்ணுவா. காருயி எதுக்காக இப்படிப்பட்ட விஷயத்துக்குலாம் திட்ட போறாரு, ஓவர் திங்க் பண்ணாத, புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் குடிக்க வேண்டியதானன்பா, உங்களோட இருந்தாலே டயர்ட் ஆகுதுப்பா, என்னோட ஷோல்டர்ஸ் எல்லாம் வலிக்குதுன்பா. சாமுயி ஓமோயி உன்னோட செஸ்ட் பெருசா இருக்கனால தான் உன்னோட ஷோல்டர்ஸ் எல்லாம் வலிக்கும் போல, அதான் ஸ்டிஃபா இருக்குன்பா. இதை கேட்ட காருயி செம கடுப்பாவா, எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்கேன்ட்டு, இதை பத்திலாம் நீ கேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா உன்னோட செஸ்ட் பிளாட்டா தானே இருக்குன்றான். ஓமோயி காருயி கிட்ட வாய மூடிட்டு இருக்க மாட்டேடான்ட்டு மிதிப்பா. சாமுயி ரெண்டு பேருமே ஷினோபி மாதிரி நடந்துக்குங்க அப்படின்ட்டு கிளம்பிடுவா. மவுண்ட் மியோபோக்குள்ள இருக்க நருட்டோவை காட்டுவாங்க. செம டயர்ல இருப்பான அதை சாதிச்சிட்டன்பா. இன்னுமே இதை பர்ஃபெக்டா பண்ணணும் சேஜ் மோட்ல, யாரும் என்ன பார்க்காம இருந்தா சரின்னு திங்க் பண்ணுவான். ஃபுகசாக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. ஃபோர்மேன் செல் டாக்கா இந்த இடத்துக்கு போயிருவாங்க. பேப்பர் பாம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபோர்ஸா தான் உள்ள போவாங்க. பார்த்தா உள்ள ஜெய் செத்து கிடப்பான், லேட்டா வந்துட்டோன்பாங்க. ரைக்காகே ஹொக்காகேக்கான லெட்டரை சாமுயியோட படைப்பிரிவுக்கு தான் கொடுத்துருப்பாரு. புரிஞ்சதுன்னு சாமுயி சொல்லும் போது எனக்கு தோணுச்சு ஏதோ கெட்டது நடந்திருக்குன்னு, இப்படி நடந்துச்சுன்ட்டு திரும்ப புலம்புவான். ஓமோயி நீ நினைக்கிற மேல ஒன்னும் நடந்திருக்காது, அவர் லார்ட் கில்லர் பி, அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுன்பா. காருயி எப்படி நீ இப்படி பேசுற, அவர் இப்ப கூட ஏதாவது ஒரு வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு ஓமோயி பேசிட்டு இருக்கும் போது, அவர் நம்மளோட மாஸ்டர், அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, உன்னோட தேவையில்லாத எண்ணங்களை இதில் கொண்டு வராதேன்பா. காருயி ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்த ரைக்காகே ரெண்டு பேரும் நிறுத்துங்க, என்னன்னாலும் நம்ம பியை காப்பாத்தணும் பாரு கண் கலங்கிக்கிட்டே. இதை பார்த்த காருயி ஓமோயி ரெண்டு பேருமே அழுவாங்க. மவுண்ட் மியோபோக்குல ஃப்ராக் குமிட்டேவை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடும் போது நருட்டோவோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை பார்த்துட்டு ஃபுகசாக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆவாரு. மெயின் அந்த ஜம்ப் பவர்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கேன்ட்டு, அது மட்டும் கிடையாது அப்படின்ட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணி இதை நான் இன்னும் முடிக்கல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்ட்டு ஃபுகசாக்கு பக்கத்தால அட்டாக் பண்ண போவான். உன்னால முடிஞ்சதை காட்டுன்னு பாரு ஃபுகசாக்கு.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அசால்ட் அந்த லீஃப் வில்லேஜ்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பர் ககாஷி. இதுக்கப்புறமா நெஜி கிரானிக்கல்ஸ்னு டைட்டில் போடுவாங்க. நருட்டோ ஷோ ஹோஸ்ட் பண்ணுவான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு நம்மளோட கெஸ்டா நெஜி தான் வரப்போறான் அப்படின்ட்டு நெஜியை பத்தின இன்ட்ரோடக்ஷன்ல கொடுப்பான். ரீசெண்டா நெஜி வந்து அதிகமான அப்பியரன்ஸ் கொடுத்துருக்க மாட்டான் இல்லையா, அதனால நெஜியோட என்ட்ரியே வேற லெவல்ல இருக்கும். எனக்கு எப்ப பார்த்தா மிஷன் கொடுத்து தாட்டி விட்டுறாங்க, என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்னு நருட்டோ கிட்ட கேட்கவும், சொல்ல போனா லாஸ்ட் டைம் நீ ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி இரு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. நெஜிக்குமே சரியான டைம் பீரியட் தெரியாது. போன தடவை 10 லீயும் கூட அவங்களோட அப்பியரன்ஸ்ல வேற லெவல்ல வச்சிருந்தாங்கன்னு நருட்டோ அதை டிஸ்ப்ளே பண்ணுவோம். நெஜி கடுப்பாவா இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, என்ன மாதிரி ஜோனினுக்குலாம் ஃப்ரீ டைம் இருக்குமா என்னன்னு கேட்பான். டஃபால நடிக்காத தம்பின்பா நருட்டோ. நெஜி நருட்டோவோட சட்டையை பிடிச்சிட்டு, வேணும்னா என்னோட அடுத்த மிஷனுக்கு நீ ஏன் கூட வாயேன், அதை நம்ம நெஜி கிரானிக்கல்ஸ்னு சொல்லலாம், வெறித்தனமான 1 ஹவர் ஸ்பெஷலா இருக்கட்டும்பா. இல்ல அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றவா நருட்டோ. நருட்டோ முன்னாடி வந்துட்டு எல்லாருமே கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க, அதுவும் ஏன் அட்வென்ச்சர்ஸ் மட்டும்பா. நெஜி செம கடுப்பை நருட்டோவை போட்டு பொளக்க ஆரம்பிச்சிருவான். ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி நருட்டோவை அடிச்சு பறக்க விட்டுருவான். நருட்டோ வாய்ப்பே இல்லைன்னு கத்திட்டு வந்து விடுவான்.